அண்ணா அண்ணா இல்லைன்னு சொல்லிதாங்கண்ணா. எப்படி ஆச்சு? எனக்கு ஒரு 5000 ரூபா காசு அவசரமாக வேணுமண்ணா. தங்கச்சி சீசன் முடிஞ்சு வார வழியில் ஆக்சிடென்ட் அண்ணா. இப்போ ஐசியூவில் இருக்கிறா. என்னோட 5000 ரூபா காசு அண்ணா இருக்குது. ஒரு 5000 ரூபா வந்தீங்கண்ணா, நான் மருந்து வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு பின்னேறதுக்குள்ளே தந்துடுவேண்ணா. ப்ளீஸ் நான் இல்லைன்னு சொல்கிறேங்கண்ணா. சரிடா சரி, யோசிக்காது. என்னோட காசு இருக்கு, நான் தாரேன். முதல் போய் நீ மறந்த வேண்டி கொடு. ஆனால் நாளைக்கு சீட்டு காசு எப்படியாச்சும் நாளைக்கு பின்னறதுக்குள்ளே கொண்டு தந்துடு. சரியோ? ஓடி போந்தா. தேங்க்ஸ் அண்ணா. அடே காசு பின்னேரம் தாரம்னு தானே சொன்னி, அவசரம் பண்ண முடியாது தானே தந்து. நான் தாடாப்பா, எனக்கு சீட்டு காசு கட்டணும். அண்ணே காசு என்னட்ட இருக்கு. இப்போ விளக்கு வச்சாச்சு, நாளைக்கு விடிய வாங்குவதெல்லாம். அடே என்னடாப்பா, நேற்று வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சா பிறகு நான் உனக்கு அவசரம் பண்ண காசு தந்தான். இப்போ காசை திருப்பி வேண்டவரை தரமாட்டேன்றா. இது என்னடா இது? அண்ணே நீங்கள் விளக்கு வச்சா காசு கொடுப்பீங்க, நாங்கள் அப்படி இல்லை. விளக்கு வச்சா ஐயோ காசு ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது. இதில் நாங்கள் காசு கொடுக்குறோம் இல்லை. நீங்கள் விடிய வேறுங்கோ, போயிட்டு வாங்கோ. நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷரோடாப்பா. காசு வேண்டிக்க நேரங்காலம் பார்க்குறே இல்லை, திருப்பி வேண்ட வந்தால் தான் அந்த நேரங்காலம் எல்லாம் பார்க்குறீங்க. என்ன மனுஷரோ?